பிறப்புக்கு இந்த வாழ்க்கைக்கான பர்பஸ் என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது அப்படிங்கறதா ஒரு யதார்த்தமான விளக்கம். ரீப்ரொடக்ஷன் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் பாரி. நீ மனுஷன் வந்து 9 மாசம் கரு சுமக்கிறான், அதுவே இவ்வளவு கஷ்டம். அது 2 வருஷத்துக்கு கரு சுமந்து அது குட்டியை பெற்று அந்த குட்டி வந்து அது கஷ்டப்பட்டு வளர்த்து அது அம்மா அவ்வளவு பெருசு இருக்கும், குட்டி இத்தினோண்டு பிறக்கும். பிறந்த உடனே குறிப்பா இந்தியர்கள் தமிழர்கள்லாம் வந்து அதிக குழந்தை பெற்றுக்குவாங்க, இதுதான் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை அல்ல. ஸோ பேசிக்கா நம்மளுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும் இல்ல குழந்தை இல்லை அப்படின்னா வாழ்றதுக்கு உண்டான ஆசையை நம்மளுக்கு போயிருன்றீங்களா? நேச்சுரலா வாழ்றதுக்கு உண்டான ஆசைன்னு இல்ல. ஓகே, அது இப்ப ஒரு உந்து சத்தின்னு சொல்லுவோம்ல, அது இயற்கையான ஒரு விஷயம் தான். ஆனா இயற்கையான ஒரு விஷயத்தையே இன்னைக்கு பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான பயம் வந்துருச்சு. இப்ப குழந்தைகளை கொஞ்சம் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், ஆக்சிடாசன் வந்து அதிகமா இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆண்டவன் இந்த நாய்க்குட்டி பொதுவாகவே நாய் அந்த பெட்ஸுக்கும் நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது அதே ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது நம்ம மனிதர்களுக்கு. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. குடும்ப உறவுகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள் இருந்தும் தொடர்ந்து வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்படி பேசக்கூடிய தலைப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு யோசனை இருந்துச்சு, வரவேற்பே இருக்காது அப்படின்னு. ஆனால் மக்களுடைய ஆதரவு, வரவேற்பு, அதை தொடர்ந்து வந்து விருப்பப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இன்னைக்கு குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி என்னப்பா பேச போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாப்பாக அமைஞ்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் அதை பற்றி வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பேற்பட்ட ஆங்கிளில் பாரி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம மேரேஜ், ஏன் போன டாபிக் டிவோர்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அப்புறம் லவ் பற்றி நம்ம பேசியிருக்கோம், பிரேக்கப் பற்றி பேசியிருக்கோம். இது மாதிரி எல்லா விஷயம் தனியாக இருக்கலாமா மனுஷன், லோன்லினஸ், இது மனிதனோட அந்த பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையை, அவனோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெற்றுக்கிறது, ரிப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு சயின்ஸில் இருந்து தான் ஆரம்பத்தில் அணுகுவீங்க, அப்படிதான் நம்ம நிகழ்கால விஷயத்துக்கு வருவீங்க. அப்படி இருக்கிற ரிப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வேற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து உலகத்தில் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிலேருந்து நம்ம பேசுறதுனால குழந்தை ஏன் பெற்றுக்கணும், எப்படி இருந்தாலும் குழந்தைங்க தான் பிறக்க போகுது, எப்படி இருந்தாலும் மனுஷங்க தான் பெருகி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து இன்னைக்கு நிற்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதுக்காக எல்லாருமே அப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்ல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பார்வை அதில் மாறிட்டே வருது. நான் ஓப்பனாகவே கேட்குறேன், நான் வாழ்ந்துட்டு போகிறேன், என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போய் முடிச்சுட்டு போகிறேன், மற்றவங்களுக்கு எதுவும் பாதகம் இல்லாமல் இருக்கேன், ஏன் குழந்தை பெற்றுக்கணும்? அது அடிப்படையில் வந்துட்டு ஏன் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் தாட் இருக்கும். அப்படி வரீங்க நீங்கள்? அப்படிதான். அதில் நம்ம வந்து நீங்கள் பெற்றுக்கிட்டே தான் தீரணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லைஃபோடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இயற்கையிலேருந்து நம்ம அதை கற்றுக்க முடியும். இயற்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ரீப்ரொடக்ஷனை தான் வந்து லைஃப் பர்பஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பூனையாக இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுது, அட் த டைம் அதுகளுக்கு வரும் பொழுது அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படின்னு போகிறாங்க. தன்னுடைய இனத்துடைய எதிர்காலத்தை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய ஒரு தொடர் பயணமாக இருக்குது. இந்த பயணத்தை செய்யாமல் ஒரு உயிரினம் நிற்கிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இனம் வந்து உலகத்தில் அழிஞ்சு போயிடுது. ஒரு ஏதோ ரீப்ரொடக்ஷன் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏதோ நடக்குது, ஒரு குட்டியை வளர்த்தெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நடக்குது ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதோட வம்சமே காணாமல் போயிடும். சரியா? இதில் ஒரு அடுத்த கட்ட ஒரு புரிதலில் சொல்கிறேனே, இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பில் இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறையை நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜீனை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும். இதுதான் இயற்கையில் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சிங்கம் என்ன பண்ணுது, தன்னுடைய ஜீனை வந்து எப்படியாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும்னு பார்க்குது. அதுதான் ஒரு அல்டிமேட் பர்பஸே. அதோட ஒட்டுமொத்த அதோட லைஃபே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு ஆண் சிங்கம் என்ன பண்ணுதுன்னா தன்னோட ஜீனை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படியாவது கடத்திடணுங்கிறதுக்கு தான் அது மெனக்கிடுது, அதுக்கு தான் போய் கொலை பண்ணுது, அதுக்கு தான் சண்டை போடுது, அதுக்கு தான் உயிரை கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. இதே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் தன்னோட ஜீனை வந்து எப்படியாவது பரப்பிடணும். அதுக்கு எப்படிலாம் மெனக்கிடலாம். சிலவைகள் வந்து அந்த குட்டியை தானே கூடவே எடுத்து வளர்த்து தன்னுடைய குழந்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதெல்லாம் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ மனுஷன், குரங்குகள், இந்த பாலூட்டிகள் இருக்கு, யானை, இதெல்லாம் என்ன பண்ணுது, தானே அந்த குட்டியை கூடவே வளர்த்துக்கிட்டு இருக்கு. சிலது என்ன பண்ணுது, நம்ம ஜீன் பரவணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முட்டை வச்சா 2 முட்டை வச்சா அதை எடுத்து வளர்த்து கஷ்டம். நம்ம ஒரு 1 லட்சம் முட்டை வைப்போம். இந்த 1 லட்சம் முட்டையில எப்படியும் அப்படி இப்படியும் தப்பிச்சு கிப்பிச்சு ஒரு 1000 நாச்சு பொழைக்கும்ல.
அது பொழைச்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒட்டுமொத்தமாக கூட்டமாக முட்டையை வச்சு அந்த சான்சஸ் அதிகப்படுது. இப்போ நீங்கள் இறால், இந்த மாதிரி கடல் வாழ் சில உயிரினங்கள், அப்புறம் நம்ம தவளைலாம் என்ன பண்ணுது, முட்டை போட்டு தவளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முட்டையை போட்டுரும். இப்போ இந்த ஆயிரக்கணக்கான முட்டை போட்டு ஆயிரக்கணக்கான தலைப்பட்டைகளை உருவாக்கி விட்டு அவைகள் வந்து அதில் சான்சஸ் தான், எல்லாமே சர்வே ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு தவளை வந்து ஒரு 1000 குஞ்சுகளை பொறிக்குது அப்படின்னா அதில் திரும்ப தவளையாக மாறி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தான் இருக்கும். அப்படி தான் அது இனப்பெருக்கம் பண்ணுது. ஆனால் இவ்வளோ மெனக்கெட்டு எதுக்கு இது பண்ணணும், இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப். உன்னோட பிறப்புக்கு இந்த வாழ்க்கைக்கான பர்பஸ் என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது அப்படிங்கிறதா ஒரு யதார்த்தமான விளக்கம். ரீப்ரொடக்ஷன் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் பாரி. ரீப்ரொடக்ஷன்ங்கிறது இல்லை, அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுங்கிறது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப். இது வந்து எப்படி நமக்கு சாத்தியம், ரீப்ரொடக்ஷன் மூலமா தான் சாத்தியம். இல்ல அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்க. ஆனா இப்போ அந்த சிங்கமோ நீங்க சொன்ன தவளை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதோட பர்பஸ் அப்படிங்கிற மேபி நின்றுது. ஏன் தோணுதா, எனக்கு 5 அறிவு ஜீவன்கள், அதோட கம்மியா இருக்க ஜீவன்கள், அதோட பர்பஸ் அவ்வளவுதான் சொல்லிட்டு. பட் அதுங்க வந்து இந்த இயற்கைக்கு ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செயின் கனெக்டட் தான், இல்ல மாத்தி மாத்தி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் நான் ஒரு மனிதனா இருக்கிறப்போ என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு அழகான ஆர்ட் பீஸை உருவாக்குறது, ஒரு பெரிய தலைவராக இருந்த ஒரு கொள்கைக்கு உண்டான வழி நடத்தி இறக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா. இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஜாலியாக திண்ணையில படுத்தே தூங்கிட்டு தான் வாழ்வேன் அப்படின்னு என்னோட அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து மனுஷன்றதுனால நான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு ஒரு இது இருக்குல்ல எனக்கு சிந்தனை. அது கரெக்டுங்க. நீங்க மனிதர்கள் வந்து நமக்கு இந்த சிந்தனை ஆற்றலே அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த சிந்தனை ஆற்றல் அதிகரிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த தாட்லாம் வருது. இப்போ ஒரு யானைக்கு வந்து ஓவியம் வரையணுங்கிற எண்ணம்லாம் பெருசாக வரப்போறது இல்லை. ஆனால் மனுஷனுக்கு அது வருது. மனுஷனுக்கு வந்து ஒரு சிலை வடிக்கணும், ஒரு ஓவியம் உருவாக்கணும், ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணணும், நிலாவில் போய் உட்காந்துட்டு வரணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட் வருது இல்லை. இந்த தாட் எதுலேருந்து வருது? உங்களோட சிந்தனை ஓட்டம் அதிகரிச்சதுனால. இந்த சிந்தனை ஓட்டம் ஏன் அதிகரிச்சுது உங்களுக்கு? முதல்ல இந்த சிந்தனை ஓட்டம் உங்களோட தேவைக்காக அதிகரிச்சுது. அந்த தேவை என்ன? உங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறையை பாதுகாப்பாக வளர்த்தெடுக்கிறது தான். நம்ம குரங்கா இருந்தோம், குரங்குலேருந்து மனிதனா அப்படி பரிணமிச்சு வரும் பொழுது நமக்கு அந்த தாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர்ந்துட்டே வருது. இப்போ இந்த அறிவு வளர 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 என்ன பண்ணுறோம்? இந்த அறிவு ஏன் வளருது? நம்மளோட சர்வைவலுக்காக வளருது. ஒரு காலத்தில் நம்மளும் நம்ம குழந்தைகளையும் வந்து கழுகுலாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்ருக்கு. ஒரு சமீபத்தில் இந்த ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. அதில் வந்து ஒரு கழுகுடைய கூடு வந்து ஒரு ஃபாசில்டாக ஒரு இது கிடைக்கிது அவங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கழுகு கூடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே நிறையா குட்டி குட்டி உயிரினங்களுடைய எலும்பு கூடுலாம் கிடைக்குது. அதில் ஒரு எலும்பு கூடு கிடச்சிது. அது ஒரு மனித எலும்பு கூடு, ஒரு சின்ன குழந்தையோட ஒரு எலும்பு கூடு. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித குழந்தைன்னா இப்போ இருக்கிற மனிதன் இல்லை, மனிதன் காட்டுவாசியாக அந்த பரிணாமத்திற்கு முன்னாடி சில 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபாசில்டு போன் கிடைக்குது. அதில் ஒரு குழந்தையோட மனித குழந்தைன்னா குழந்தை கூட இல்லை, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன சிறுவனுடைய மண்டவோடு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கூடவே நிறைய இந்த பறவைகளுடைய சாப்பாடு பொருள்லாம் நிறைய கிடைக்குது. அது வேற ஏதோ ஒரு கழுகு வந்து வெவ்வேறு உயிரினங்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கு. அதில் வந்து மனித குழந்தையும் ஒரு விலங்கு சாப்பிட்ருக்குது. அப்போ நம்ம வேட்டையாடப்பட்டிருக்கோம் ஒரு பறவையால். பெரிய உயிரினம் கூட இல்லை, சிங்கம் புலியும் கூட கிடையாது. ஒரு பறவை நம்மளை தூக்கிட்டு போயிட்டு நம்ம குழந்தைய சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அந்த அளவு தான் இருந்திருக்கோம் நம்ம. இன்னைக்கு வரைக்குமே பாருங்கள், சிறுத்தைகள் குழந்தைகளெல்லாம் காட்டுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலலாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மலைப்படி அடிவாரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 குழந்தையெல்லாம் போகிறதுலாம் இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் மக்கள் கோவப்பட்டு போயிட்டு அந்த புலி அடிக்கிறது, அந்த சிறுத்தை அடிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த மனுஷன் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ அந்த பயம் இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு நம்மளை புலி அடித்து விடும், நாளைக்கு நம்ம சிங்கம் அடித்து விடும். இந்த இடத்துக்கு வரீங்களே, இது எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க? இப்படி காங்கிரீட்லாம் கண்டுபிடிச்சி செவரெலாம் கட்டி வீடு கட்டி இப்படி காங்கிரீட் செவர் எது கட்டணும்? பாதுகாப்பு. முதல்ல இந்த பாதுகாப்புங்கிற எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம பாட்டு காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு மரத்தில் ஏறி படுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் சேஃபாக வேணும், சரி பாறைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம். பாறைகள் ஒளிஞ்சிட்டா எல்லா உயிரினங்களும் உள்ளே வர முடியாது. அப்பவும் சில உயிரினங்கள் வருது. நெருப்பை கண்டுபிடிச்சோம், நெருப்பை வச்சுக்கிட்டோம்னா எந்த உயிரினம் வரும்? அப்போ விடிய நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நெருப்பை கண்டா எதுவும் வர்றது இல்லைன்னு. அப்படி இருந்தாலும் வேட்டைக்கு போகும்போது சண்டையில் போகும்போது சில நேரங்களில் நம்மளை வேட்டையாடிடுது சிங்கம் புலிலாம். அப்போ அதுக்கு ஆயுதம் கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்டா மட்டும் போதுமா? நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்க்க ஒரு சூழல் உருவாக்கணும். அந்த குழந்தைக்கு அறிவில்லாமல் முட்டாளாக இருந்தால் பரவாயில்லையா? இல்லை, அப்போ எஜுகேஷன் தேவை.
அப்போ அதுக்கு அறிவு நமக்கு கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் அதுக்கு கற்றுக் கொடுக்கணும், குருகுலம் அது இதுன்னு. இந்த பரிணாம வளர்ச்சியுடைய மனித பரிணாம வளர்ச்சியுடைய அல்டிமேட் எய்மே எதுவாக இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் தான். ஒவ்வொரு அரசனும் இப்போ சோழ பேரரசை பெருசு ஆக்கிறதுக்கும் ஒரு பாண்டிய பேரரசை பெருசு ஆக்கிறதுக்கும் நம்ம மன்னர்களோ இல்லை வந்து ஒரு கிரேக்க ரோமானிய மன்னர்களோ எதுக்கு? அடுத்து நம்ம மக்கள் பெருகுனா தான் நம்ம ரோம கலாச்சாரம் ரோம நாகரிகம் பரவும். அதுதான் பர்பஸ்ஸு. அதில் ஒன்று ரோம பெயிண்டிங்கே, அவ்வளோதான். பர்பஸ் வந்து பெயிண்ட் வரையணும், பர்பஸ் வந்து சிலை செய்யணும் அப்படின்ட்டுல. இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய இனம்னு ஒன்று இருக்கும்பொழுது அதை வந்து அங்கீகரிக்கும். இப்போ ஒன்று கேட்குறேங்க, சிந்து சமவெளியில் வந்துட்டு ஒரு சிலை கிடச்சிது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதை வந்து ஆக்சுவலாக ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த டான்சிங் ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஒரு நடனமாடும் மங்கை, அது நீங்கள் தமிழ்லேயே பண்ணால் நடனமாடும் மங்கை தான் அந்த சிலைக்கு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ அது வந்து ஒரு கடவுளாக இருக்கலான்னு இப்போ புரிய வருது. ஆனால் கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சான், அது வந்து ஒரு டான்ஸ் ஆடுற பொம்பளை, அது நடனமாடும் மங்கை யாராக இருப்பா, ப்ராஸ்டியூட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிதான் அவன் வந்து அப்படிதான் புரிஞ்சு வச்சு இது பண்ணுறான். அப்புறம் நம்ம வந்து இதை ஆய்வு பண்ணி இது எடுக்கும் பொழுது அதுக்கு புரிய வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த சிலையை வடித்தவன் அவன் கடவுள்னு நினச்சி வடிச்சிருக்கான். யாருக்கு அது புரிஞ்சிருக்கும்? அவனோட சந்ததிகளுக்கு அது புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அவன் சந்ததிகளே இல்லைங்கிறனால சம்மந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு அது என்னவா பார்க்கப்படுது? தப்பாக தான் பார்க்குறோம். இப்போ அதே போல் ஒரு புத்தர் சிலையை அத்தா தாண்டி ஆப்கானிஸ்தானில் வச்சுருந்தாங்க. ஆமாம். அந்த சிலையை உருவாக்கக்கூடிய அந்த புத்த பிக்குகள் எதுக்காக அதை உருவாக்கியிருப்பாங்க? புத்தரை கடவுளாக பார்த்து, புத்தரை வந்து ஒரு புனிதராக பார்த்து அவ்வளோ பெரிய சிலையை உருவாக்கி அங்கே ஒரு ஊர் இருந்துச்சு, ஒரு நாகரிகம் இருந்துச்சு. அந்த புத்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே நிறைய கேவ்ஸ் இருக்கும். அங்கே வந்து தவம் செய்து கொண்டு அங்கே இருந்த துறவிகள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது பெரிய நகரம் தான் அது. அப்புறம் அது கால ஓட்டத்தில் போகுது. அப்புறம் இஸ்லாமிய மக்கள் வராங்க, அங்கே இஸ்லாமிய எல்லாம் வருது. தாலிபான் ஆட்சியில் வரும் பொழுது தாலிபான்கள் வந்து வெடிகுண்டு வச்சு உடைக்கிறாங்க. நம்ம சொன்னீங்களே உங்களோட லைஃப் பர்பஸ், உங்களோட லைஃப் பர்பஸ் யாருக்கு புரியும்? உங்கள் இனத்தவருக்கு, உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரியும். தஞ்சை பெரிய கோயில் நமக்கு பெருமை, நமக்கு ஆகாதவனுக்கு அது வெறும் கல் மாதிரி. அவன் வெறும் கல் தான். அவனை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சா நல்லா இருக்குமேன்னு தான் தோணும். இதை உடச்சி நான் பெருமை தேடணும்னு நினைப்பான். இப்போ புரியுதா? இவ்வளோதான் விஷயம். அப்போ மெயின் மோட்டிவ் மனித இனத்திற்கும் என்னன்னா தனது வம்சாவளியிலும் தனது இனத்தையும் தனது குடும்பத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். அதுக்கு இடையூறு வரும்போது தான் எல்லா அரசியலும் எல்லாமே வருது. இப்போ நம்ம குழந்தை நல்லா ஆரோக்கியமான ஒரு மண்ணில் வாழணும், சூழலில் வாழணும்னு நினைப்பு வரும்போது தான் அந்த மண்ணை பாதுகாக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வரும். இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னா அது வராது. அந்த ஒரு தார்மீக சிந்தனையே வராது. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும், இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா வாழ்றதுக்கு உண்டான ஆசையை நம்மளுக்கு போயிருன்றீங்களா? நேச்சுரலாக வாழ்றதுக்கு உண்டான ஆசைன்னு இல்லை, ஒரு சர்வைவல் ஒரு அந்த ஒரு எட்ஜ் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஓகே, அது இப்போ ஒரு உந்து சக்தின்னு சொல்லுவோம்ல, அந்த உந்து சக்தி உங்களுக்கு கிடைக்காம போகும். நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? இப்போனா வந்து நான் காலையில் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், மதியானம் 3 வேளை சாப்பாடு கிடையாது, போதுமையா அப்படின்ட்டு ஒரு தோணுது இல்லை. ஆனால் குழந்தை இருக்குது அப்படின்னா இப்போ அதை ஒன்று நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்கள நம்மளை விட கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணும். இது ஏன் இந்த எண்ணம் வருது? அதையும் வாழ வச்சா போதும்ல, அதுவும் சாப்பிட்டா போதும்ல. அது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா? இல்லை, அதுக்கு நல்லதாக கொடுக்கணும், இதுவாக கொடுக்கணும், அதுவாக கொடுக்கணும். ஏன் ஒரு 2 நாள் பட்டினி போடலாமே? ஏன் எந்த தகப்பனுக்கு அது வர மாட்டேங்குது? எந்த தாய்க்கு அந்த சிந்தனையே வர மாட்டேங்குது? ரத்தத்தோட ஒரு பகுதிங்க, உயிருங்க தோணுது இல்லை? அப்புறம் வந்து ஒரு டாபிக் மட்டும் வைக்க தெரியுது. அதான் விஷயம். ஏன்னா நம்மளாம் ஒயர்டுங்க. அது பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்க. அது பர்பஸ் ஆஃப் லைஃப். யாருமே வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக வந்து பரவாயில்ல அப்படின்னு போகிறது. அப்படி போனாங்கன்னா அவங்க வந்து அப்நார்மாலிட்டிஸ், அது 1-2 அப்படி நடக்கும். இயற்கையிலே அது இருக்குது. இயற்கையிலே வந்து பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு பூனை குட்டிலாம் போடுவோம், சில நேரங்களில் வந்து குட்டி கொஞ்சம் கோளாராக பிறந்துச்சுன்னா அது கடிச்சு கொண்டு சாப்பிட்ரும் சில நேரம். இப்போ அதுக்காக அந்த பூனை இனமே தப்புன்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா அபேண்டன் பண்ணி அது பாட்டு சுற்றிட்டு இருக்காது. என்னமோ அது வேறு செத்து போச்சுங்களா சொல்லி விட்டாங்க என்னன்னு தெரியல, பாவம். ஸோ இயல்பாகவே அந்த அபேண்டன் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அது இயற்கையில் இருக்குது. இப்போ மனிதனுக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் இயற்கை அப்படி தான், அது அப்படியே எல்லாத்தையுமே ஃப்ளாலெஸ்ஸாக வைக்காது. ஒரு சில ஃப்ளாவும் அதில் இருக்கும். அந்த ஃப்ளா மூலிமா அது லேர்ன் பண்ணுது. இயற்கையில் அந்த ஃப்ளா இருக்கும், அதன் மூலிமா அது தன்னை தகவமைச்சுக்கிட்டே போகும். ஸோ அந்த அடிப்படையிலான மெஜாரிட்டி இது பாத்வே அப்படின்னா விதி விலக்கு. விதி அப்படிங்கிறது என்ன? இயற்கையாக இருக்கக்கூடிய விதிகள். அதில் ஒரு தாய்னா அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் பாதுகாக்குங்கிறது தான் தாய்.
தாய் பெத்து போட்டு விட்டு போயிடும் அப்படின்னா அப்படி விட்டு போகிற உயிரினங்களும் இருக்குது. ஆனால் அப்படி விட்டு போகிறதும் கூட அது அதோடைய சர்வே அந்த குட்டிகளோட சர்வேவில் மனசில் வச்சு தான் விட்டுட்டு போகுது. புரியுதுங்களா? அது கூட கூட்டிட்டு அலைஞ்சுன்னா அதுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட்டிட்டு அலையாது. ஏன்னா தான் கூட வர்றதுனாலே எல்லாரும் செத்து போயிடும். புரியுதா? சிலது வந்து தான் தான் தோளில் தூக்கி சுமக்கணும்னாலும் தோளில் தூக்கி சுமக்கிற. இப்போ இது இருக்குல்ல, இப்போ எப்படி சொல்றது, நெட்வாக்லி. நெட்வாக்லிங்கிறது தேல்லே கொஞ்சம் பெருசு. அந்த நெட்வாக்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குஞ்சுகளை எல்லாம் முதுகுல ஏற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் அது ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் தான் அதை இறக்கி விட்டு போகும். இப்போ அது என்னது, மூஞ்சூர் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் எல்லாம் கடிச்சிக்கிட்டே ஒன்றா நடந்து வருங்க. தாய் வாழையே கட்டிச்சுக்கிட்டே எல்லாம் நடந்து ஒன்றா வருங்க. குட்டிகளுக்கு வந்து தவறி போயிடக்கூடாதுங்க, ஏன்னா பாதைகளில் தவறி போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ ஒவ்வொன்றும் தன்னுடைய தாய்மையை வெளிப்படுத்தி கொள்றதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இதாக இருக்குது. இப்போ யானையெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு குட்டி வளர்க்கும், எத்தனை வருஷத்துக்கு கரு சுமக்குது? 2 வருஷத்துக்கு கரு சுமக்கும். ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. 2 வருஷத்துக்கு கரு சுமக்கிறதா யோசிச்சு பாருங்க. நீங்கள் மனுஷன் வந்து 9 மாதம் கரு சுமக்கிறான், அதுவே இவ்வளோ கஷ்டம். அது 2 வருஷத்துக்கு கரு சுமந்து அது குட்டியை பெற்று அந்த குட்டி வந்து அது கஷ்டப்பட்டு வளர்த்து அது அம்மா அவ்வளோ பெருசு இருக்கும், குட்டி திருண்டு பிறக்கும் பிறந்த உடனே. அது அப்புறம் அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை பாதுகாத்து அதுக்கு அது நம்ம மனித குழந்தைய விட அது வாண்டு பிடிச்ச குழந்தையா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து அது வளர்ந்து அது அவ்வளோ வருஷத்துக்கு அது கூட வச்சு வளர்க்குது இல்லை. சாதாரண விஷயம் இல்லைங்க. இயற்கை இவ்வளோ மெனக்கெட்டு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குது அப்படின்னா அதோட பர்பஸே அதுதான். இங்கே நமக்குலாம் வந்து சாவே இல்லாத வாழ்வு இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினுக்குமே சாவுன்னு அழிவுன்னு இருக்கும். அப்போ அழிவுன்னு ஒன்று இருக்குங்கிற பட்சத்தில் இந்த உயிர் தொடர்ச்சி எப்படி நடக்கும்? இந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஸ்டினே பண்ணக்கூடாது. இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். இதில் வந்துட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு ஒரு சில குமுட்டைங்க வந்துட்டு இதில் இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுதுன்னு இன்றைக்கி இருக்க பொருளாதார கட்டமைப்பு இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு குழப்பிக்கிட்டு அது வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு பண்ணுறதுலாம் வந்துட்டு இயற்கைக்கு எதிரான செயல் தான். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய குடும்பம் இருந்துச்சு, இன்னைக்கு 2 போதும், அப்புறம் 1ன்னு நினைச்சது நம்மளால வந்து வளர்க்க முடியாது பாவம் அப்படின்றதுலாம் பொருளாதார ரீதியான விலைவாசி எல்லாமே அதை நிர்ணயிக்குது. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த பொருளாதார விலைவாசி நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து யாரோ ஒருத்தர் டிசைட் பண்றது குழந்தைய வேணான்றதை நோக்கி தான் தள்ளுதா. அந்த மைண்ட் செட்டுக்கு தள்ளுற மாதிரி தான் இந்த விலைவாசி எல்லா பொருட்கள் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் இதுல என்னன்னா, இதுல இன்னொரு ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக இந்தியர்கள் தமிழர்கள்லாம் வந்து அதிக குழந்தை பெற்றுக்குவாங்க, இதுதான் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு காலத்தில் இந்தியர்களும் ஒரு 2 குழந்தை 3 குழந்தை அதுக்கு மேலெல்லாம் பெற்றுட்டு இருக்காம தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அப்போ சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெத் ரேட் ரொம்ப அதிகம். ஏன்னா போலியோக்கு மருந்து இருக்காது, அது நிறைய அதெல்லாம் இப்போ நீங்கள் நோய் வாய்ப்புக்குள்ளே போகாதீங்க. நோய்வாய் மட்டும் நம்மளை கொல்லலை, மனுஷனே மனுஷனை கொண்டுட்டு தான் இருந்தான். இப்போ இருக்க சர்வைவல் விட அப்போ இருந்த சர்வைவல் ரொம்ப கஷ்டம். சண்டைக்கு போகிறது திருடன் வருவான், திருடன் வந்து என்ன பண்ணுவான், கொண்டுட்டு தான் போவான். புரியுதா? பெண்கள் எல்லாம் கடத்திட்டு போயிடுவான். இந்த மாதிரிலாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. பாதுகாப்புலாம் இல்லை, கவர்மெண்ட்லாம் இப்போ இந்த அளவுக்குலாம் எஸ்டாப்ளிஷ்ட் அடலாம் இல்லை. இன்னைக்குன்னா ஏதாவது திருடன் வந்தானா போலீஸ் ஃபோன் பண்ணுவீங்க, போலீஸ் வரும். அப்போ அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அவன் வந்து கொலை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஐயோ என் குடும்பத்தை வந்து இப்படி ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டான்னு சொல்லி ராஜா கிட்டேயோ யார்ட்டையோ சொல்லுவீங்க. அப்புறம் ராஜா வந்து படை அனுப்பி இது பண்ணி அந்த ப்ராசஸே வந்து ஒரு பல மாதங்களுக்கு ஓடும். கரெக்டாக இன்னைக்கு இருக்க மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிச்சி எவன் பண்ணா ஏது பண்ணான்னு அதெல்லாம் ஒரு பெரிய. அப்போ இறப்பு மனிதர்களுக்கு அதிகம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாஜிக்காகவே நம்ம ஒரு 5 குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா தான் 2 குழந்தை 3 குழந்தை மிஞ்சும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அன்னைக்கு அந்த இது பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பிரிட்டிஷர்ஸ் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல் இருந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ பேர் வீட்டுக்கு வேலைக்கு வராங்களோ அவ்வளோ பேருக்கு சம்பளம்னு இருக்கும். அப்போ செலவு கம்மி சம்பளம் அதிகமாக வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 குழந்தை 6 குழந்தை வீட்டில் இருக்கு, 5 பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 5 பசங்களும் ஒன்றா போயிட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா 5 பேரோட சேலரி வரும்ல, அது ஒரு சொத்து மாதிரி அவங்க. ஸோ 5 பேரோட பணமும் வருங்கிறனால அந்த அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு அந்த தாட் ப்ராசஸ். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்துட்டு அது தேவை கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் வருது. இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்கள இறப்பு சதவீதம் குறையுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி 2 போதும் 1 போதும் அப்படின்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 கரெக்ட். 2 குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு திட்டம். அவங்கவுங்க இஷ்டம், பட் உகந்தது அப்படிங்கிற ஒரு 2 ஒரு உலகத்தோட நன்மை கருதி 2 அப்படின்னா கரெக்ட். 3னா அது ஓகே. அதுக்கு மேலேங்கிறது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் தலையிடலை. பட் குறைஞ்சபட்சம் 2 அப்படிங்கிறது வந்து கரெக்டான. ஏன்னா அப்போ தான் நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும். யூ டோன்ட் அப்ரிஷியேட் சிங்கிள் சைல்டு
வச்சுக்கிறது அப்படிங்கிறதா? அது ஏதோ ஒரு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ? அது நானே சிங்கிள் சைல்டு தாங்க. நானும் சிங்கிள் சைல்டு. இப்போ சிங்கிள் சைடாக இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சித்தப்பாக்கள் கிடையாது, பெரியப்பாக்கள் கிடையாது, ட்ரூ, சித்தி கிடையாது, சின்னம்மா கிடையாது. எத்தனை உறவுகளை நம்ம குழந்தைகள் இழக்குது. ஆனால் நமக்கு சித்தப்பா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ உறவு முறைகள்னு பெரிய அளவில் நம்ம இழக்கிறோம். ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு பிளட் பிரதர்னோ ஒரு பிளட்னா இல்லை, அது அது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் ஆனால் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது சுருங்கிரும். அந்த ஃபேமிலி ரொம்ப சின்னதாயிரும், ஃபேமிலி ரொம்ப சுருங்கிரும். அது நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. பட் 2 பேருங்கும் பொழுது அந்த ஃபேமிலி வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 2 பேர் அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பம் வந்து நடக்கும். அதனால 2 குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாலச்சிறந்த ஒரு தாட் ப்ராசஸ். அது பெற்றுக்கிறதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே 2 குழந்தை பெற்றுக்கணுங்கிற எண்ணத்தோடு இருங்க. சும்மா வந்து ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் சில பேருக்கு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம போல குழந்தை பெற்றுக்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதில். அதனால நம்ம வந்து எல்லாரும் வந்து அப்படி பெற்றுக்கோங்க அப்படிலாம் சொல்ல, முடிஞ்சவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து 2 குழந்தைங்கிறத பிளான் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. நான் ஏதோ வந்து ஒரு கொடூரமான ஈவலாக திங்க் பண்ணி இப்பெல்லாம் சொல்கிறேன் நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் நான். ஏற்கனவே இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், நான் ஏற்கனவே சொன்ன விலைவாசி, அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணுங்க இல்லை நீங்கள் என்னென்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொடூரமான இது காம்படிஷனாக இருக்குது, ஜன நெருக்கடி, விலைவாசி உயர்வு, கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரம் கம்மியாக இருக்குது. வக்கரம் பிடிச்சவங்களா இருக்காங்க. குழந்தைங்கலாம் கூட்டு போய் என்ன பண்ணுறாங்க? நான் கஷ்டப்பட்டது போதும், என் பிறக்காத குழந்தை மேலே வந்து நான் பாசம் வச்சு அது ஏன் வந்து இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல? அது இல்லை, அப்படி கிடையாது. அந்த குழந்தைக்காக இந்த உலகத்தை நீங்கள் சரி செய்யணும்னு தான் நினைக்கணும். நான் எப்படிங்க சரி செய்ய முடியும்? அதுதாங்க இங்கே பிரச்சனை. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தை வந்து தன்னால் முடிஞ்ச ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டு போகணுங்க. அந்த இடத்துல இருந்து ஒதுங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே நம்மளால இது என்ன செய்ய முடியும், இந்த தாட் ப்ராசஸே தப்புங்க. நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து மக்கள் வந்து இறங்கி நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு பாட்டில் கூட வந்துடும், நல்லவர்கள் பெருகிவிட்டால் நன்மைகளும் கூடி விடுமேன்னு ஏதோ ஒரு பாட்டு, நல்ல பாட்டு அதில் வரும் ஒரு லைன். நல்லவர்கள் பெருக பிறகு நன்மை பெருகிருங்க. அப்போ அதை வந்து நம்ம செய்யணும், அதை வந்து முன் வந்து செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு இயற்கை ஆர்வலராக இருக்காருன்னா முடிஞ்ச வரைக்கும் அவர் மரம் நடணும், முடிஞ்ச வரைக்கும் இயற்கை இப்போ சார்ந்த விஷயங்கள்ல அவர் செயல்படணும், அந்த அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவரால் ஒரு 10 பேர் உருவாக்கி விட்டு போயிட்டாருன்னா அடுத்து அது வாட்டு நடக்கும் அந்த ப்ராசஸ். நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. ஆனால் அதை செய்யணும். ஆனால் இல்லை இதை நம்ம காப்பாற்ற முடியாது, அதனால நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்காமே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி பல மக்களும் நினைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்னு நான் கேட்குறேன். அதான் என்ன ஆகும்? மனித இனம் அழிஞ்சு போகும். வேற என்ன ஆகும்? அப்படியே குறைஞ்சு போகும். ஒரு பாதிக்கு பாதி பேர் நினைச்சா கூட அடுத்த ஜென்ரேஷனில் பாதிக்கு பாதி தான் உலகம் இருக்கும். அவங்களையும் பாதிக்கு பாதி பேர் நினைச்சாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் ஸோ உலகம் வந்து ஒரு அழிவு நோக்கி வேகமாக போயிடும். அது டிக்ளைன் ஆஃப் ஹியூமன்ஸ் ஹியூமன் சொசைட்டி டிக்ளைன் ஆயிரும். இல்லை இன்னொரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து அதிகமாக குழந்தை ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தையே பார்க்கும்போதும் பாப்புலேஷன் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் சுருங்கிட்டே போயிடும். ஆனால் 2 குழந்தைன்னு அவங்க நினைக்கும் போது சிலருக்கு 3 குழந்தை பிறக்கலாம், சிலரோட குழந்தைகள் இறந்தும் போகலாம். ஸோ அதனால் சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும். இப்போ இருக்க பாப்புலேஷன் ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு உலகத்தோட இப்போ இருக்க பாப்புலேஷன் ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகினாவே போதும். இதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கும் மேலே இல்லை பண்ணால் சில நாடுகளில் வந்து குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. சில நாடுகளில் வாண்டடாகவே அதிக குழந்தைகளை பெற்றுக்கணுங்கிற எண்ணம் கொண்டுலாம் சில பேர் செயல்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பொலிட்டிக்கலாக இப்போ நார்த் இந்தியாவிலாம் பாருங்கள் எத்தனை பேர் எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பெருசாக சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதுக்கு பின்னாடிலாம் மைல்டான பாலிடிக்ஸ் இருக்கு. அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. இப்படி இருக்கிறப்போ நான் என்னோட சிந்தனை வேறு மாதிரி இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜப்பானுக்கு ஈக்குவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அவங்களோட நம்ம கம்மியாக பிறந்திருக்கோம். இந்தியாவிலேயே அதிகமான அந்த குழந்தை பிறக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நம்ம வந்து இருக்கோம், ரொம்ப டாப்பில் இருக்கோம். ஏன் இந்த மைண்ட் செட் வந்துச்சு? இத்தனைக்கும் நம்ம படித்தவங்க குழந்தை குடும்பம்லாம் விரும்புகிற ஆட்கள் நம்ம எப்படி கல்ச்சுரலா இவ்வளோ என்ரிச்டா இருந்து இந்த இடத்துக்கு இல்லைங்க, தவறான சிந்தனை தாங்க. எது தவறான? அது கவர்மெண்ட்டோடைய சில பிளான்ஸுங்க. தொடர்ச்சியா வந்துட்டு குழந்தை பெற்றுக்காதன்னு தொடர்ச்சியா திணிச்சுக்கிட்டே இருந்தா மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டா உங்களுக்கு செலவாகும், அதுவாகும், இதுவாகும், உங்களுக்கு எப்படி படிக்க வைப்பீங்க, என்ன செய்வீங்க, ஒரு பதற்றத்தை உருவாக்கி தேவையில்லை குழந்தை பெற்றுக்கிறது குழந்தை வளர்க்குறதுல ரொம்ப கஷ்டம் போல, அதை நம்ம செய்ய நம்ம கொஞ்சம் சிக்கலாகும் போல அப்படி இப்படின்னு ஒரு தவறான உளவியல். இன்னொன்னுங்க, இந்த குழந்தை பெற்றுக்கிறத ஓவரா வந்து பயப்படுத்திட்டாங்க பெண்கள் எல்லாம். இந்த சென்ஸ் அந்த வலி அந்த பெண்கள்லாம் இந்த சினிமா காட்சிகள் எல்லாம் பாருங்க, ஒரு பிரசவ வலிங்கிறது சாதாரண வலி இல்லை, எனக்கு தெரியும்.
பட் ஆனால் அது வந்து நார்மலைஸ்டாக இருந்த ஒரு விஷயம் தானே. எல்லா சமூகத்துலேயும் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் வலிக்கும், அதுக்கப்புறம் அது சரியாகும். இதுதான் ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் அதை வந்து அளவுக்கு அதிகமாக அந்த வலியை பற்றி பேசி 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 எதுக்குன்னா ஆண்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு சொன்னீங்க. கடைசியில் அந்த வலியை பற்றி பேசி 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 பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய டாலரன்ஸே அவங்களுக்கு பயமாயிருச்சு. ஆக்சுவலாக ஆண்களோட பெண்களுக்கு வந்து பெயின் டாலரன்ஸ் அதிகம். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உண்மையிலே சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆனது. ஆண்களை விட பெயின் டாலரன்ஸ் வந்து பெண்களுக்கு அதிகம். ஏன்னா இயற்கையாகவே அவங்க அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தை பிறக்கும்போது அந்த வலியை தாங்குற அளவுக்கு அவங்களுடைய நர்வல் சிஸ்டம்லாம் அது ப்ரிப்பேர்டு தான். அது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் இயற்கையான ஒரு விஷயத்தையே இன்னைக்கு பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான பயம் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து சிசரின், அதாவது ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது குழந்தை பிறக்கிறதுல, நார்மல் பர்த்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, சிசரின் போகிறதுங்கிறது வேற. எடுத்தோடனே சிசரின் பண்ணிடுங்க கேட்குறாங்கங்க பெண்கள். அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஏன் அந்த வலிலாம் என்னால் தாங்க முடியாது, பெயினே இல்லாமல் இருக்குன்னா அனஸ்தீசியா போட்டு டக்குன்னு எடுத்துருங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பெண்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்போ இதெல்லாம் சில பேர் கேட்க என்னன்னா, ஐயோ குழந்தை பெற்றுக்கிட்டு ரொம்ப தலைவலி போல, ஐயோ பாப்பா வேண்டவே வேண்டாம், குழந்தை என்ன கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்க சொல்லுவாங்க, கல்யாணமே வேண்டாம். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அண்டர்கோ பண்ணணும். இந்த மாதிரி எதுக்குடா இது குழந்தை பெற்றுக்கணும், இவ்வளோ பெயின் அவ்வளோ பெயினுங்கிறாங்க, உயிர் போய் உயிர் வரணும், எதுக்குடா அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டாங்கங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களன்னா பொதுவாக நான் சொல்கிறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்க பெரும்பான்மையான பெண்கள் வசதியான வீட்டில் வாழ்ந்த பெண்கள். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பேம்பர் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வழியும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவங்க அனுபவிக்காமையே அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணியே வளர்த்துட்டு வரும்போது அந்த பெண்களுக்கு வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுத்து அதுக்கு அப்படிங்கும் போது ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு. புரியுதுங்களா? கொஞ்சம் கஷ்டம், நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க பெண்களுக்கு இது பெரிய ப்ராப்ளமாக தெரியல. அது இயற்கை தானே, இயல்பு தானே, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், எப்படி இருந்தாலும் லைஃப் ஒரு பார்ட்னர் நமக்கு வேணும் தானே அப்படின்னு ஒரு மைண்டில் வராங்க. கொஞ்சம் எல்லாமே இருக்குது, பணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மென்டலுக்கு வந்தவங்க அப்படியே அந்த குழந்தை பெற்றுக்கிறது ஒரு டபுவாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு அந்த பயத்தை வேண்டாம் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, இன்னொரு ரகம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ, எங்களுக்குள்ள ப்ரைவசி போயிடும், எங்களுக்குள்ள அன்பு போயிடும், அன்னோன்யம் போயிடும்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து அந்த மனைவிகள் பெண்களே வந்து இல்லை அந்த கப்பல் 2 பேருமே சேர்ந்து வந்து நமக்குள்ள குழந்தை வந்து நமக்கு பிரிவு ஏற்பட்டுரும். இல்லை அது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான ப்ராசஸில் அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல. வெறும் செக்ஸுவலைஸ்டான ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சிந்தனை வரும். ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸ் அடிக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செக்ஸ் அடிக்டில் முறையில்லாத உறவுகள், ஒரு செக்ஸுவல் டிசைர்லேயே அதை லவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் அன்பு பிரிகிறது, இதெல்லாம் பிரிஞ்சு போயிடும்னு. ஆக்சுவலாக ஒரு குழந்தை தான் அந்த லவ்வுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் ப்ரைஸ். அந்த குழந்தை ஒன்ஸ் பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ஆணும் முழுமை அடைகிறான், ஒரு பெண்ணும் முழுமை அடைகிறாங்க. அவங்களுக்கு அந்த தாய்மை வரும் பொழுது தான் தன்னோட காதலனோட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மோர் லைக்லி அவங்க 2 பேரோட முகம் அதில் அந்த குழந்தையோட இதில். ஸோ உங்களோட 2 பேரோட ஜீனும் உங்கள் 2 பேரோட டிஎன்ஏயும் கலந்து உங்களோட காதலுக்கு, உங்களோட திருமணத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு 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 ரிவார்டுங்கிறதே அதுதானங்க, குழந்தை தானே. ஸோ அது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவர்சன் எப்படி ஏற்படும், அது வந்து எப்படி லவ்வை பிரிச்சிடும். கண்டிப்பாக அந்த குழந்தை வளரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது வளர்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது வந்து எந்த ஒரு தாயும் வந்துட்டு அது ஒரு கஷ்டம்னு சொல்லி யாராவது பார்த்துருக்கீங்களா? எக்ஸெப்ஷன்ஸ், ரொம்ப ரேர் எக்ஸெப்ஷன்ஸ். பட் எல்லாருமே நேச்சுரலாக உடனே அதை ஹீட் பண்ணி எல்லாருமே குழந்தை பிறந்தோடனே தன்னோட குழந்தைக்கு வந்து என்னவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் தகப்பனும் சரி தாயும் சரி இருப்பாங்க. தாய்கள் ஒரு படி மேலேயே, தகப்பர்களை விட தாய்களுக்கு வந்து அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப இருக்கும். அதுவும் ஒரு குழந்தைய பெற்ற அம்மாக்களுடைய சைக்காலஜிலாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நமக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்னன்னு தான் நீங்கள் யோசிக்கணும், சரியா? ஸோ ஏன்னா அவங்க வந்து நம்ம மேலே அதிகமாக பொசசிவ்னஸ் வைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு குழந்தை பெற்ற அம்மாக்கள் வந்து, அதுவும் பையனை பெற்ற அம்மாக்களுக்கெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதுக்கு பேசிக் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற தாட் வருது பாருங்க. அந்த தாட் வந்து எல்லா பெண்களுக்கும் மோஸ்ட்லி வந்துருங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு நம்ம தான் எல்லாம் அப்படின்னு வந்துடும். அப்போ அதில் எப்படி காதல் போயிடும், எப்படி குறைஞ்சிரும்? கண்டிப்பாக செக்ஸ் குறையும், பாலியல் ரீதியான வாழ்க்கை குறையும்.
மற்றபடி இவங்களோட அந்த பாலியல் அந்த ஒரு இது குறையுமே ஒழிய அன்பு குறைஞ்சிரும். இதெல்லாம் அதெல்லாம் சும்மா அது சும்மா சாக்கு போக்கு சொல்லி. ரைட். இப்போ கடைசியாக தான் வந்து மாடர்ன் பிரச்சனைக்கு நான் வந்து முடிக்கிறேன். கடைசி கேள்வி, குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு இடையூறாயிரும்ன்ற மாதிரி வந்து இந்த வந்துடுறான் அந்த 4 கால் பிராணி ஒருத்தன், அவனை மேலே வந்து குற்றம் சொல்லி நாய் பூனை. இன்னைக்கு டிங்க் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் இன்கம் வித் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கிட்ஸ் யாருறான், நம்ம செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய் பூனை அவங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நடுவில் வச்சுறாங்க. ஸோ சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்க மாதிரி தோணும். ரொம்ப சீரியஸாவே இந்த செல்லப்பிராணியே என் குழந்தையா போதும், இவதான் என்னோட சொல்லிட்டு அது மாதிரி வளர்க்குறாங்க. இது சாரி அவங்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மனசு ஏதாவது சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ஏன் ரொம்ப பெருகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னா, இப்போ குழந்தைகளை கொஞ்சம் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆக்சிடாசன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஆக்சிடேஷன் தான் அந்த ஃபீலை கொடுக்குறது. அது ஒரு மாதிரி இங்கே ஒருங்கெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் வரும். அது குழந்தைகளை அந்த குழந்தைங்க பக்கத்தில் போய் கொஞ்சம் போது அதுக்கெல்லாம் அது க்யூட்டாக இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆண்டவன் இந்த நாய்க்குட்டி பொதுவாகவே நாய் அந்த பெட்ஸுக்கும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதே ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது நம்ம மனிதர்களுக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த சிறிய உயிரினங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அது வருது. அது அந்த உயிரினத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்னன்னா, இந்த ஆக்சிடாசனை வந்து அனுபவிச்சு இது பண்ணவங்களுக்கு இதுதான் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய கொஞ்சம் இருக்கும், நாய்க்குட்டியை கொஞ்சம் போதும் ஃபீல் வந்து ஒன்று தானே. ஸோ இது பாருங்க, குழந்தைங்க கூட வந்துட்டு குழந்தை கொஞ்சம் நாளைக்கு வளர அதுக்கு மேலே அது வளர்ந்ததுக்கப்புறம் போயிடும் அந்த ஆக்சிடேஷன் வந்து. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை நீ கொஞ்சம் போது அவங்களுக்கு ஆக்சிடேஷன் வருமா? வராது. எங்க வந்துட்டான் அப்படியா? அப்படிதான் தோணுது. அப்போ ஆனால் இந்த நாய்க்குட்டிகள் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடேஷன் வருதுன்னா அப்போ இதுவே போதுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. இது ஒரு முழுமையான ஒரு இது கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த நாய்கள் வந்து உங்களுடைய லெகசியாகவோ உங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறையாகவோ என்றைக்குமே மாறாது. வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த நாய்கள் உங்களுக்கு கண் முன்னாடியே இறந்தும் போகும். அதுகளோட லைஃப் ஸ்பேன் பாவம், அதுகளுக்கு அதிகமாக இருந்தால் பரவாயில்ல தான், 12-13 வயசுல அது சாகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் குழந்தை செத்துருச்சுன்றீங்களா? இவ்வளோதான் விஷயம். அப்போ உங்கள் லைஃப் முடிஞ்சுதா? ஸோ அவ்வளோதானா? அப்படின்னா நீங்களே உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பேசிக்காக என்னன்னா, நீங்கள் நாய்க்குட்டியும் வாங்கி கொஞ்சுங்க, கூடவே ஒரு குழந்தைய பெற்று போட்டிங்கன்னா அதுவும் அந்த நாய்க்குட்டியில் கொஞ்சிக்கிட்டே வளரும், கலகலன்னு இருக்கும். அது அதை கடிக்க இது அதை கடிக்க சைடு ஒன்றுக்கு போக நாய் ஒரு சைடு ஒன்றுக்கு போக எல்லாத்தையும் கழுவிட்டு கொஞ்சம் நாளைக்கு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிரும் ஒரு வயசுக்கு வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் நான் தான் சொல்கிறேங்க, ஒரு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணும்போது குழந்தையும் இருக்கணும். குழந்தை இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிக்க போகிறேன் அது பண்ண போகிறேன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி அது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான லைஃப் தான். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சிவனை வழிபடக்கூடியவர், நம்பிக்கை உள்ளக்கூடியவர். அதோட பேசிக் தத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறப்பறுத்தல்ங்கிறது அது தத்துவத்துக்கெல்லாம் சரிதான். இல்லை நான் பிறப்பு, அதாவது லிங்கம் வந்து அடுத்த ரிப்ரொடக்ஷன் மேக்கிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இல்லையா? ஸோ பேசிக்லி நிறைய எல்லா கிறிஸ்டியானிட்டியும் சரி இஸ்லாம்லையும் சொல்கிறது அதுதான். பட் அதையே வந்து இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸில் இது வந்து எல்லாருமே இதை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்றதுக்காக தான் அந்த தலைப்பை எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி நான் வந்து ஈவில் மாதிரிலாம் வந்து ஏதோ நினைச்சுக்காதீங்க. சும்மா இதன் மூலியமா நிறைய சொல்ல முடியாது. நீங்க பிளான் பண்ணி தான் டிவோர்ஸுக்கு எல்லாம் பிளான் போட்டீங்க. அது எப்படிங்க? அது என்ன புரியல. எப்படி யோசிச்சு? எனக்கு நான் யோசிச்சேன், எதுக்கு டிவோர்ஸ் பத்தி கேக்குறாரு, எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நான் சரியான நாள்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீங்க சொல்லி தான் அங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. ரைட்டு, நன்றி. கரெக்டா போட்டீங்கல்ல. அது மக்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கேள்வி, அது எப்படி கரெக்டா. ஆனா ஆக்சுவலா முன்னாடி எடுத்து வச்சிட்டாரு அவரு. ஆமா, முன்னாடி எடுத்து வச்சு அந்த கரெக்டான அந்த டைம்ல இப்ப தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாப்ல. சரி, ரைட். அது நாரதரின் கழகம் நன்மை. யாருக்கா குழந்தை பிறக்கும் போது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, குழந்தை பிறப்பு அப்படின்னு. ரைட், மிக்க நன்றி பாரி. நன்றி.